டேல் டைம் வித் மிலி என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டேல்மெண்ட்டாக மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அனிமல் அண்ட் சொசைட்டி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஹியூமன் அனிமல் ஸ்டடி பை மார்க்கோ டி மெல்லோ, பேஜ் நம்பர் 3 to 18. அனிமல்ஸ் இன் எவ்ரிடே லைஃப், நவம்பர் 2010. நியூஸ்களை எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தி ஹியூமன் சொசைட்டில அனிமல்ஸ் எப்படி பரவலா இருக்கு என்பதை காட்டுறதன் மூலியமா டி மெல்லோ இதை தொடங்குறாங்க. ரெஸ்கியூ ஸ்டோரி. பர்பஸ்கள்னால காப்பாற்றப்பட்ட சர்ஃப் போர்டில் சிக்கி கொண்ட டீக்வேன் டைக். இது என்ன ஸ்டோரி அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து லாயல் பெட். ஸ்பாட் அப்படின்ற டாக் அவங்களோட இறந்த மாஸ்டருக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அனிமல் வெல்ஃபேர் இஷ்யூஸ். நாய் சண்டை, செல்ல பிராணிகளோட அறக்கட்டளை அண்ட் உயிரியல் பூங்காக்களோட நடவடிக்கைகள் குறித்த புக்கை செல் பண்ணுறது சார்ந்த கான்ட்ரவர்சிஸ். க்ரூவல்டி கேசஸ். பட்னியில வாடும் குதிரைகள், கருணை கொலை செய்யப்பட்ட குரங்குகள், காலை தாக்குதல்கள், இதெல்லாம் இதுல அடங்கும். கவர்மெண்ட் அண்ட் அனிமல் இன்டர்வென்ஷன்ஸ். கொரியால நடந்த G20 உச்ச மாநாட்டில் வாட்டர் சப்ளை பண்றப்போ கோல்டன் ஃபிஷ் சேர்க்கப்பட்டதுனால விலங்கு உரிமை ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எக்ஸாம்பிள், அனிமல் வீட்டில் மட்டும் இல்லை, நியூஸ், பாலிடிக்ஸ் அண்ட் எத்திக்கல் டிபேட்ஸ்கள்லையும் இருக்கு. ஹியூமன் லைஃப்ல இதோட முக்கிய பங்கு அது வகிக்குது, அது காட்டுது. ஹவ் ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ட் வித் அனிமல்ஸ். மனிதர்கள் பல வழிகளில் அனிமலோட ஆழமாக இணைக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கம்பானியன்ஷிப். ஃபேமிலி மெம்பர்களாக செல்ல பிராணிகளும் இருக்கு. டாக், கேட், ரேபிட் இதெல்லாம். இந்த பெட்டோட பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், அதோட நம்ம ட்ராவல் பண்ணுறோம். செகண்ட் ஒன், மீடியா அண்ட் பாப்புலர் கல்ச்சர். டிவி ஷோஸ், அனிமல் பிளானட், கேட் 101, மார்க்கெட் மேனர் இதெல்லாம் இருக்கு. மேகசீன்ஸில் டாக் ஃபேண்டசி, ரேபிட்ஸ் USA இதெல்லாம் இருக்கு. லிட்ரேச்சர், பொயட்ரி அண்ட் ஆர்ட்ல பெரும்பாலும் விலங்குகளை கொண்டிருக்கு. தேர்ட் ஒன், கன்சம்ஷன். ஃபுட்டில் மீட், மில்க், எக் இதெல்லாம் கன்சியூம் பண்ணுறோம். கிளாத்திங்கில் உல், ஃபர், லெதர் இது எல்லாத்தையும் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ப்ராடக்ட், அனிமல்ஸோட ஷாம்பூஸ் ஆர் காஸ்மெட்டிக்ஸில் சோதிக்கப்பட்ட மருந்துகள் எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன், என்டர்டைன்மெண்ட். ஜூஸ், மெரைன் பார்க்ஸ், ரோடியோஸ். பேக்யார்டில் வனவிலங்குகளோட தொடர்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பேர்ட்ஸ் அண்ட் ஸ்குரில்ஸ். ஃபிஃப்த் ஒன், லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன். பழமொழி, பிளைண்ட் ஆஸ் அ பேட், பிச் இன் எவ்ரிடே ஸ்பீச். ரிலீஜியன் ப்ராக்டிஸில் ரிச்சுவல் ஆர் சிம்பாலிக் ரோல்ஸாக இடம்பெற்றிருக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம். சிக்ஸ்த் ஒன், பாலிடிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ். அனிமல் ரைட்ஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் குரூவாலிட்டி பற்றின டிபேட்ஸ். விலங்கு நலன் தொடர்பான மோதல்களிலிருந்து செயல்பாடு வெளிப்படுது. டேக்அவேஸ். விலங்குகள் நம்மளோட என்விரான்மெண்டல்ல வெறும் பயாலஜிக்கல் உயிரினங்களாக மட்டும் இல்லை, அது கலாச்சாரம், சமூகம் அண்ட் நெறிமுறைகளுடன் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ், HAS டெஃபினிஷன். HAS அப்படின்றது மனித விலங்கு உறவுகள் பற்றின கல்வி ஆய்வு ஆகும். இது ஆந்த்ரோசாலஜி ஆர் அனிமல் ஸ்டடீஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இது பல துறைகளை சார்ந்தது. சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, கல்ச்சுரல் ஸ்டடீஸ், எத்திக்ஸ், ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தோடையும் ஒருங்கிணைஞ்சிருக்கு. ஃபோக்கஸ், ஹியூமன் அண்ட் நான் ஹியூமன் அனிமல்ஸ் வேர்ல்டில் எப்படி தொடர்பு கொள்கிறாங்க, ஒருவருக்கொருவர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறாங்க, இடங்களை எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கீ தீம்ஸ் இன் HAS. ஃபர்ஸ்ட் ஒன், இன்டர்கனெக்டட் லைஃப்ஸ். ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் காம்ப்ளெக்ஸ் வேல ஒன்றா வாழ்கிறாங்க. இம்பேக்ட் ஆஃப் ஹியூமன்ஸ் ஆன் அனிமல்ஸ். நம்மளோட வீடு, கன்சம்ஷன், நம்மளோட பொழுதுபோக்கு பழக்க வழக்கம் இதெல்லாம் அனிமல்ஸோட லைஃப்பை பாதிக்குது. தேர்ட் ஒன், இம்பேக்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஆன் ஹியூமன். விலங்குகள் நம்மளோட சொசைட்டி, எமோஷனல், கல்ச்சர் அண்ட் மாரல் சாய்ஸ் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஃபோர்த் ஒன், எத்திக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் கொஸ்டியன்ஸ். மனிதர்கள் விலங்குகளை எப்படி நடத்தணும், சட்டங்கள், செயல்பாடுகள் அண்ட் நெறிமுறைகள் நமது பொறுப்புகளை எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள், செல்ல பிராணிகளோட அறக்கட்டளைகள், உரிமையாளர்கள் அவங்களோட அனிமல்ஸை இறந்ததுக்கு அப்புறம் பராமரிக்கப்படுறத உறுதி செய்ய அனுமதிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் நான் ஹியூமன் அனிமல்ஸை எப்படி மாரல் அண்ட் ஃபினான்ஷியல் பொறுப்பை வழங்குறாங்க என்பதை காட்டுது. ஒய் HAS மேட்டர்ஸ். அனிமல்ஸோட பார்வையிலிருந்து ஹியூமன்ஸ் சொசைட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. அனிமல்ஸ் சம்மந்தப்பட்ட கல்ச்சுரல், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் நடைமுறைகளை விளக்குது.
ஹியூமன்ஸ் நான் ஹியூமன் பீயிங்கை எப்படி நடத்துகிறாங்க என்பதை குறித்த நெறிமுறைகளை பிரதிபலிக்க என்கரேஜ் பண்ணுறாங்க. பாப்புலர் கல்ச்சர், லா அண்ட் எவ்ரிடே லைஃப் பற்றின நுண்ணறிவுகளை வழங்குது. நியூஸ் ஹைலைட்ஸ் early November 2010 பாலிடிக்ஸ் அண்ட் குளோபல் ஈவெண்ட்ஸ். நவம்பர் 2 நடந்த இடைக்கால தேர்தல்கள் அமெரிக்கா தலைப்பு செய்திகளில் ஆதிக்கம் செலுத்துச்சு. கட்சிகள் காங்கிரஸை கட்டுப்படுத்த போட்டி போட்டாங்க. உலக தலைவர்களுடன் உலகளாவிய பொருளாதார பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க ஜனாதிபதி ஒபாமா G20 நிதி உச்சி மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. இந்தோனேஷியாவில் ஒரு எரிமலை வெடிச்சதுனால பாதுகாப்பு அண்ட் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து கவலை எழுந்துச்சு. ஹேட்டியில் காலரா தொடர்ந்து பரவி பொது சுகாதார சவால்களை எடுத்து காட்டுச்சு. அன்யூஷுவல் அண்ட் ஹார்ட்வார்மிங் அனிமல் ஸ்டோரிஸ். டீக்வேன் ஜைக் சர்ஃப் போட் அட்வென்ச்சர். ஃபேமஸ் ஆக்டர் வர்ஜீனியா பீச்சில் சர்ஃபிங் பண்ணுறப்போ தூங்கிடுறாரு. ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஒரு குரூப் ஆஃப் பாப்போஸ், அதாவது கடல் பன்றிகள், அவரை கரைக்கு திருப்பி கூட்டிகிட்டு விட்டுறாங்க. இதில் அவர் எந்த ஒரு பாதிப்புலையும் சிக்காமல் அவர் சேஃபாக கரைக்கு திரும்பிடுறாங்க. இந்த கதையை நமக்கு கொடுத்துருக்காங்க. லாயல் டாக் வெயிட் ஃபார் ஓனர். ஜூன் மாதம் குடிபோதையில் டிரைவர்னால டாக்ஸி ஆட்டோ மெக்கானிக் பரிதாபமாக கொல்லப்படுறாரு. அவரோட டாக் ஸ்பாட் அவர் இறந்தது கூட தெரியாமல் தன்னோட ஓனர் திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லேயே உண்மையாக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இது செல்ல பிராணிகளுக்கும் மனுஷங்களுக்கும் இடையில ஆழமான பிணைப்பை காட்டுது. பீட்டா ஆக்ஷன். விலங்குகளை வதை செய்வது, அதாவது அதை கொடுமைப்படுத்துறது பற்றின விழிப்புணர்வு அதிகரித்து வர்றதை பிரதிபலிக்கும் வகையில் நாய் சண்டைகளை ஊக்குவிக்கிற புக்கை விற்பனை செய்யறத அமேசான் நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லி விலங்குகளுக்கான நெறிமுறை சிகிச்சைக்காக மக்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஹாலோவின் ஃபன். ஹாலோவின்க்கு அப்புறம் ஜூ அனிமல்ஸ் பூசணிக்காய்களை விருந்துகளாக ருசிப்பதை பார்க்க முடிஞ்சுது. பெட் ட்ரஸ்ட் ஆன் தி ரைஸ். பல பெட்டோட ஓனர்ஸ் பெட் ட்ரஸ்ட்டை அமைச்சு வராங்க. அவை அனிமல்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பராமரிக்க அந்த பணத்தை செலவிடுறாங்க. இது அனிமல்ஸ் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் வாழ்றதுக்கு உறுதி செய்யுது. கீ டெஃபினிஷன் இன் ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் HAS. ஃபர்ஸ்ட் ஒன், அனிமல் ரைட்ஸ். நான் ஹியூமன் அனிமல்ஸ்க்கும் மாரல் ஸ்டேட்டஸ் அண்ட் பேசிக் ரைட்ஸ் இருக்கணும்னு ஆர்கியூ பண்ணுற ஒரு ஃபிலாசபி அண்ட் சோஷியல் மூமெண்ட். செகண்ட் ஒன், அனிமல் ஸ்டடீஸ். நேச்சுரல் சயின்ஸில் நான் ஹியூமன் அனிமல்ஸ்களோட சயின்டிஃபிக் ஸ்டடி ஆர் மெடிக்கல் யூஸ். எக்ஸாம்பிளுக்கு மெடிக்கல் ரிசர்ச். ஹியூமனெட்டிக்ஸில் சோஷியல் சயின்ஸ். ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் HASன்னு அழைக்கப்படுறதுக்கான அதர் டேர்ம்ஸ். தேர்ட் ஒன், ஆந்த்ரோசாலஜி. ஹியூமன் அனிமல் இன்ட்ராக்ஷன் அண்ட் மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையான பிணைப்பை பற்றின சயின்டிஃபிக் ஸ்டடி. ஃபோர்த் ஒன், கிரிட்டிக்கல் அனிமல் ஸ்டடீஸ் CAS. விலங்கு சுரண்டல், ஒடுக்குமுறை அண்ட் அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரதுல ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு அகாடமிக் ஃபீல்டு. ஃபிஃப்த் ஒன், எத்தாலஜி. விலங்குகளோட பிஹேவியர்ஸ் பற்றின அறிவியல் ஆய்வு. சிக்ஸ்த் ஒன், ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் HAS. ஹியூமன்ஸ் அண்ட் நான் ஹியூமன் அனிமல்ஸ்க்கு இடையிலான தொடர்புகள் அண்ட் உறவுகளை ஆராயுது. பயாலஜி, ஜுவாலஜி ஆர் மெடிக்கல் சயின்ஸ் மாதிரி இல்லாமல் HAS அனிமலை வெறும் பொருளாக மட்டும் பார்க்காம அதோட சொந்த நலன்களையும் வாழ்க்கையையும் கொண்ட உயிரினங்களாகவே பார்க்குது. அனிமல்ஸோட சப்ஜெக்டிவிட்டியை ரெக்கக்னைஸ் பண்ணுறது, மீட் கன்சம்ஷன் ஆர் அனிமல் எக்ஸ்பீரிமெண்டேஷன் போன்ற ஹியூமன் ப்ராக்டிஸ்க்கு சேலஞ்ச் பண்ணுது. ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் புக். ஃபர்ஸ்ட் ஒன், சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் அனிமல். அமெரிக்கா கலாச்சாரத்தில் அனிமல்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டுச்சு என்பதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த ரெப்ரசன்டேஷன் படிநிலை மனித உறவுகளை, எக்ஸாம்பிள் ரேசிசம், செக்ஸிசம், கிளாஸ் ப்ரிவிலேஜை எப்படி ஆதரிச்சாங்க என்பதை காட்டுது. செகண்ட் ஒன், அனிமல் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபேமிலி, லா, பொலிட்டிக்ஸ், ரிலீஜியன் அண்ட் எஜுகேஷன் இதில் எல்லாத்துலேயும் விலங்குகளை பார்க்குது. அனிமல்ஸ் மூலியமாக ஹியூமன் குரூப்ஸ் எப்படி அடையாளங்களை உருவாக்குறாங்க என்பதை ஆராயுது. தேர்ட் ஒன், ஃபிலாசபிக்கல் அண்ட் எத்திக்கல் கொஷின்ஸ். விலங்குகளுடனான நமது இன்ட்ராக்ஷன் எத்திக்கல், எக்கோலாஜிக்கல் அண்ட் சொசைட்டியல் கான்சிக்வன்சஸை பற்றி விவாதிக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் HAS. ஃபர்ஸ்ட் ஒன், எ நியூ அகாடமிக் டிசிப்ளின். கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு அறிவு சார்ந்த துறையாக HAS உருவெடுத்திருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆந்த்ரோபாலஜி ஆர் இங்கிலீஷ் மாதிரி இல்லாமல் HAS மல்டி டிசிப்ளினரி அண்ட் இன்டர் டிசிப்ளினரி ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், மல்டி டிசிப்ளினரி. பல துறைகளில் இருந்து மெத்தட், டேட்டா, தியரிஸை பயன்படுத்துது. செகண்ட் ஒன், இன்டர் டிசிப்ளினரி. டிஃப்ரெண்ட் ஃபீல்டை சேர்ந்த அறிஞர்களை ஒன்றிணைக்குது. ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப்.
HAS அண்ட் கிரிட்டிக்கல் அனிமல் ஸ்டடீஸ் CAS ஆகியவை ஹியூமன் அனிமல் உறவுகளை தீவிரமா எடுத்துக்கிறதுனால அது தனித்துவமானது. மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான ரியல் அண்ட் விர்ச்சுவல் இன்ட்ராக்ஷன்ஸை அறிஞர்கள் ஆய்வு செய்கிறாங்க. 1970ஸ்களில் பெண்ணிய அறிஞர்கள் ரிசர்ச்சில் விமன்ஸ் என்பதை எப்படி வலியுறுத்தினாங்களோ அதே மாதிரி HAS ஸ்காலர்ஸ் ஹியூமானிட்டிக்ஸ், சோஷியல் சயின்ஸ் அண்ட் நேச்சுரல் சயின்ஸ் முழுவதுலையும் அனிமல்ஸை வலியுறுத்துறாங்க. தேர்ட் ஒன், ரைசிங் இம்பார்ட்டன்ஸ் இன் தி 21st century. விலங்குகளை மனுஷங்க சார்ந்திருத்தல் அதிகமாகும் போது இந்த உறவுகளை புரிஞ்சு கொள்றது அவசியமாகுது. கல்வித்துறையில இதை புறக்கணிக்கிறது என்பது ஸ்ட்ரேஞ்சா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வேர்ல்டு வைட்ல அனிமல்கான ஆதரவு அதிகரிச்சுட்டு வரும் நிலையில இதை பாக்குறப்போ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், கனெக்ஷன் டு சோஷியல் மூமெண்ட்ஸ். அனிமல் ப்ரொடெக்ஷன் மூமெண்ட்டோட இணைஞ்சு HAS வளர்ந்துருக்கு இதுகளை போல அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், பெண்ணியத்துடன் இணைஞ்சு பெண் ஆய்வுகள். சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸோட ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஸ்டடீஸ் CAS செயல்பாடு அண்ட் ஆதரவோட ஸ்ட்ராங்கர் எக்ஸ்பிளிசிட் லிங்கை கொண்டுள்ளது. ஃபிஃப்த் ஒன், இன்ஃப்ளூயன்சியல் ஒர்க்ஸ் தட் ஸ்பார்க்டு HAS. பீட்டர் சிங்கர்ஸ் அனிமல் லிபரேஷன் 1975, டாம் ரேகன்ஸ் த கேஸ் ஆஃப் அனிமல் ரைட்ஸ் 1983. இந்த படைப்புகள் விலங்குகள் மீதான அகாடமிக், ஆக்டிவிஸ்ட் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை ஆதரிச்சாங்க. கல்வித்துறையில் HASஓட எழுச்சி விலங்குகள் பற்றின நெறிமுறை டிபேட்ஸ்களோட நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கு. டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் HAS. First one, HAS Beyond Philosophy, Singer's Animal Liberation 1975 and Reagan's The Case for Animal Rights 1983 போன்ற philosophical worksக்கு பிறகு அதர் ஃபீல்ட்ஸை சேர்ந்த அறிஞர்கள் விலங்குகளை பற்றின ஆய்வுகளை செய்ய தொடங்கினாங்க. ஹிஸ்டோரியன்ஸ், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், சோஷியலாஜிஸ்ட், சைக்கலாஜிஸ்ட், ஜியோகிராஃபர்ஸ் அண்ட் ஃபெமினிஸ்ட் ஸ்காலர்ஸ் எல்லாருமே அவங்களோட பங்களிச்சாங்க. செகண்ட் ஒன், கீவொர்க்ஸ் இன் தி 1980s. கெனித் தாமஸ் 1983 மனுஷங்களுக்கும் இயற்கை உலகத்துக்கும் வெஸ்டர்ன் தாட்ல நேச்சர் என்ற கருத்தின் தோற்றத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க. ராபர்ட் டார்டன் 1984 த கிரேட் கேட் மேசக்கர். 18th century பாரிஸ்ல பூனைகள் சித்திரவதை செய்யப்பட்டதை சமூக பதட்டங்களோட பிரதிபலிப்பாக ஆய்வு செய்யப்பட்டது. கோரல் லாம்ஸ்பெரி 1985 த ஓல்ட் பிரவுன் டாக். இங்கிலாந்துல ஆரம்பகால உயிரியல் எதிர்ப்பு இயக்கங்கள்ல கிளாஸ் அண்ட் ஜெண்டர் பார்த்தது. ஹாரியட் ட்ரெட்வோ அண்ட் JM மேக்கன்சி 1987 to 88 வேட்டை, பாதுகாப்பு மற்றும் விலங்குகளுக்கான இம்பீரியல் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணாங்க. ஜேம்ஸ் சர்பிள் 1986 த கம்பெனி ஆஃப் அனிமல்ஸ். செல்லப்பிராணி வளர்ப்பை கலாச்சார ரீதியா ஆராய்ச்சி பண்ணாங்க. யூஃபோர்டன் 1984 டாமினன்ஸ் அண்ட் அஃபெக்ஷன் ஹியூமன் பெட் உறவுகளில் அதிகார உறவுகளை ஆய்வு செய்யுது. டோனா ஹார்வே 1989 பிரைமேட் விஷன். பிரைமேட்களை பற்றின சயின்டிஃபிக் நரேட்டிவ், சோஷியல் ஐடியாலஜிஸ், கிளாஸ், ரேஸ், ஜெண்டர் அதெல்லாத்தையும் எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறாங்க. 1987 சர்வதேச மானுடவியல் சங்கத்தால் தொடங்கப்பட்ட HAS ஆந்த்ரோசூஸ்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஜேர்னல். தேர்ட், growth in the 1990s. 1994 அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் சொசைட்டி இடைக்காலம் முதல் நவீன காலம் வரை சமுதாயத்தில் விலங்குகளின் பங்கை ஆராய்ச்சி பண்ணுது. 1994 அனிமல்ஸ் அண்ட் விமன்ஸ் ஃபெமினிஸ்ட் தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பெண்ணியத்திற்கும் விலங்குகளுக்கும் இடையிலான தொடர்பை ஆராய்ச்சி பண்ணுது. 1996 விலங்குகள் குறித்து விலங்குகளுடன் ஒர்க் பண்ணுற மக்களோட சோஷியலாஜிக்கல் ஸ்டடீஸ் அண்ட் அது உருவாக்கும் ரிலேஷன்ஷிப் பற்றி ஆராய்ச்சி பண்ணுது. 1977 அனிமல் ஆக்ட் லிட்ரரி தியரிஸில் விலங்கு தன்மையை குறிப்பிட்டாங்க. 1999 அனிமல் ஜியோகிராஃபிஸ் மனித விலங்கு தொடர்புகள் குறித்த முதல் கலாச்சார ஜியோகிராஃபி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆகும். 1998 விலங்குகள் மீதான கொடுமை அண்ட் ஒருவருக்கொருவர் வன்முறை பற்றின முதல் பெரிய ஆய்வு விலங்கு கொடுமையை மனித வன்முறையுடன் இணைக்கிறது. 1999 சைல்டு அபியூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் அனிமல் அபியூஸ் ஆகியவை விலங்கு மனித வன்முறை தொடர்பை மேலும் ஆராய்ஞ்சு பார்க்குது. 1999 நாய்களை புரிஞ்சு கொள்வது, நாய்களை பற்றின மனித உணர்வுகளையும் சமுதாயத்தில் அவற்றின் முக்கியத்துவத்தையும் ஆய்வு பண்ணுது. ஃபோர்த் ஒன், எக்ஸ்பான்ஷன் இன் தி 21st century. ஃபர்ஸ்ட் டிகேட்ல பல்வேறு துறைகளில் டஜன் கணக்கான புதிய HAS புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. இது மகத்தான வளர்ச்சியை பிரதிபலிக்குது. 2000 கம்பானியன் அனிமல்ஸ் அண்ட் அஸ், ஹியூமன் பெட்
ரிலேஷன்ஷிப்பை மையமாக கொண்டுள்ளது. கிரிட்டிக்கல் அனிமல் ஸ்டடீஸ் சிஏஎஸ் ஒர்க்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டெரரிஸ்ட் ஆர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் 2004 அனிமல் லிபரேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். செகண்ட் ஒன் இன் சர்ச் ஆஃப் கன்சிஸ்டன்சி எத்திக்ஸ் அண்ட் அனிமல்ஸ் 2006 எத்திக்கல் டிஸ்கஷன். தேர்ட் ஒன் லியனார்டோஸ் சாய்ஸ் ஜெனடிக்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் அனிமல்ஸ் 2009 விலங்குகளின் மீது தொழில்நுட்பத்தின் தாக்கம். இதை தான் கிரிட்டிக்கல் அனிமல் ஸ்டடீஸ் சிஏஎஸ் ஒர்க்ஸ்னு நமக்கு கொடுத்துருக்காங்க 3 எக்ஸாம்பிள்ஸாக. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் ஆஸ் அ வே ஆஃப் சீயிங். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியலாஜிக்கல் இமேஜினேஷன் வர்சஸ் ஹெச்ஏஎஸ். சோஷியலாஜிக்கல் இமேஜினேஷன்ஸை பயன்படுத்துகிறாங்க. சி ரைட்டிங் மில்ஸ் 1959 சோஷியல் ஃபோர்ஸ் மனித வாழ்க்கையை எப்படி வடிவமைக்குது என்பதை பார்க்குது. ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப்பில் கவனம் செலுத்தும் இதே போன்ற பெர்ஸ்பெக்டிவ்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஹெச்ஏஎஸில் இந்த ரெண்டும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஆய்வுத்துறை ஹியூமன் அனிமல் இன்ட்ராக்ஷன். செகண்ட் ஒன் சமூகம் அண்ட் கலாச்சாரத்தில் விலங்குகளை பார்க்கும் ஒரு வழி. செகண்ட் ஒன் ஃபோக்கஸ் ஏரியா ஆஃப் ஹெச்ஏஎஸ் லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட்டில் அனிமல்ஸ், கம்பேனியன் அனிமல்ஸ் அண்ட் அதோட ஹியூமன் ஃபேமிலி, ரிலீஜியன் அண்ட் லாங்குவேஜோட சிம்பிள்ஸாக அனிமல்ஸ், அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் பயோமெடிக்கல் ரிசர்ச்சில் அனிமல்ஸ், விலங்குகளுடன் பணிபுரியும் நபர், ஆய்வக பணியாளர்கள், பயிற்சியாளர்கள், தங்குமிட ஊழியர்கள், இவங்க எல்லாத்து மேலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்தில் அனிமல்ஸ் எங்கே தோன்றினாலும் ஹெச்ஏஎஸ் அதை ஆராய்ச்சி பண்ணுது. தேர்ட் ஒன் ஹெச்ஏஎஸ் ஆஸ் அ ஹாலிஸ்டிக் ஃபீல்ட். ஆந்த்ரோபாலஜி போலவே ஹெச்ஏஎஸ் என்பது முழுமையானது. பயாலஜி, கல்ச்சுரல், சொசைட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி முழுவதும் முழு மனித விலங்கு உறவை ஸ்டடி பண்ணுது. எக்ஸாம்பிள் சுசன் டேவிக் அண்ட் ஆத்தர்ஸ்னால எழுதப்பட்ட முயல்கள் சொல்லும் கதைகள் 2003, முயல் பரிணாமம் அண்ட் வளர்ச்சி, ஃபோக்லர், மித், ரிலீஜியன், ஆர்ட், லிட்ரேச்சர், டாய்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரேபிட்ஸ் இருக்குது. இறைச்சி, ரோமம், செல்லப்பிராணி அண்ட் ஆராய்ச்சி தொழில்களில் முயல்கள் இருக்குது. வீட்டில் செல்லப்பிராணிகள் ரேபிட்ஸ் இருக்குது. இதோட கோல் உண்மையான ரேபிட் அண்ட் ரேபிட்டோட பல்வேறு மனித கட்டுமானங்கள் மற்றும் பயன்பாடுகளை வெளிப்படுத்துது. ஃபோர்த் ஒன் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்குது, ஆனால் ஹியூமன் சொசைட்டியில் அவை மனிதர்கள்னால வகைப்படுத்தப்படுது. அது என்னென்ன அப்படின்னா ஆய்வக விலங்குகள், செல்லப்பிராணிகள், கால்நடைகள். இந்த பிரிவுகள் விலங்குகள் எவ்வாறு நடத்தப்படுகின்றன என்பதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கொஸ்டின், கலாச்சாரத்துக்கு வெளியில ஒரு அனிமல் என்றால் என்ன? சோஷியாலஜிஸ்ட் கெனித் டெஸ்டர் சொல்றாரு, ஒரு மீனை ஒன்றா வகைப்படுத்தினால் மட்டுமே அது மீன் ஆகும். கிளாசிஃபிகேஷன் பொலிட்டிக்கல் ரீதியானது. சில மனிதர்கள் அல்லது விலங்குகள் மற்றவையை விட பயனடைகின்றன. Borges எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹியூமன் கிளாசிஃபிகேஷன். நன்மை பயக்கும் அறிவின் வான பேராலயத்தில் அனிமல்ஸ் வினோதமான மனித வகைகளாக வகைப்படுத்தப்படுறாங்க. எக்ஸாம்பிள் எம்பரருக்கு சொந்தமானவங்க, என்பால்ம்டு அனிமல்ஸ், பயிற்சி செய்யப்பட்ட அனிமல்ஸ், பால் குடிக்கும் பன்றிகள், மேர்மெட்ஸ், தெருநாய்கள், பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடுங்கிறது அல்லது ஒரு குவளைனா ஒரு வெசலை உடைச்சதுக்கப்புறம் அது ஒரு நடுங்கும்ல, அந்த மாதிரியான அனிமல்ஸ். இதோட மீனிங்ஸ், விலங்குகளை பார்க்கும் மனுஷங்களோட முறைகள் பெரும்பாலும் தன்னிசையானது, கலாச்சார ரீதியானது அண்ட் அகநிலையை சார்ந்தது. அதனால தான் இந்த மாதிரியான டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல் கிளாசிஃபிகேஷன் இன் ஹியூமன் சொசைட்டி. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ரிவீல்ஸ். அனிமல்ஸை வகைப்படுத்தும் மனித அமைப்புகள் உயிரியல் சார்ந்தது அல்ல, கலாச்சார ரீதியானது. ஒரு அனிமலோட ஃபிசிக்கல் ஐடென்டிட்டி அதோட சிம்பாலிக் மீனிங்ஸ் ஆர் சோஷியல் ரோலை விட குறைவானது. நாம் விலங்குகளை எப்படி வகைப்படுத்துகிறோம் என்பது நாம் அதை எப்படி பார்க்குறோம் என்பதை அஃபெக்ட் பண்ணுது, மேலும் அது நேர்மாறாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமூக வகைகளை படிப்பது ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் ஒன் த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் ஹெச்ஏஎஸ். அனிமல்ஸ் பற்றின நம்மளோட ரெப்ரசன்டேஷன்ஸ்களையும் விலங்குகள் அர்த்தமுடன் முதலீடு செய்வதன் மீனிங்ஸையும் ஹெச்ஏஎஸ் ஆராய்ச்சி பண்ணுது. ஹியூமன் கல்ச்சரில் விலங்குகள் பலவிதமான கருத்துக்களை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். தேர்ட் ஒன் ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். விலங்குகள் இருக்கும் இடத்த பார்க்கறது. ஹோம், ஃபார்ம்ஸ், சிட்டி, வைல்ட் ஏரியாஸ், மீடியா, ஆர்ட், ரிலீஜியன், இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மனிதர்கள் விலங்குகளை சொசைட்டியில் எப்படி இணைக்கிறாங்க அப்படின்றதையும்
ட்ரீட்மெண்ட், எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சரில் இந்த ஒருங்கிணைப்புகளின் தாக்கங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் ஆர் அனிமல்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், அனிமல்ஸ் இன் ஹோம்ஸ், பெட்ஸ். அனிமல்ஸ் பிரைமர்லி நம்மளோட கம்பானியன்ஸாக வாழ்கிறாங்க. செல்ல பிராணி பராமரிப்பு என்பது குடும்பங்கள் அண்ட் வீட்டு இடங்கள்ல விலங்குகளை இணைக்கும் ஒரு கலாச்சார நடைமுறையாகும். டெய்லி லைஃப்ல பெட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நாம எங்க வாழ்றோம், என்ன செய்யறோம், எங்க டிராவல் பண்றோம், நம்மளோட சோஷியல் சர்க்கிள்ஸை கூட அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பெட்ஸோட ரோல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரகேட் ஹியூமன்ஸ், குழந்தைகளுக்கு எம்பதீஸை கற்றுக் கொடுக்குது. சப்ஸ்டிடியூட் சில்ட்ரன், இது வந்து சில்ட்ரன்ஸ் லெஸ் ஆர் ஓல்டர் அடல்ட்ஸ்க்கானது. கம்பேனியன்ஸ், வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்குமானது. ஆந்த்ரோபோமார்பிசம், மனிதர்கள் பெரும்பாலும் செல்ல பிராணிகளுக்கு மனித குணங்களை ஒதுக்கி அவர்களின் உறவுகளை வடிவமைக்கிறாங்க. செகண்ட் ஒன், அனிமல்ஸ் ஆன் ஃபார்ம்ஸ், ஃபுட். பல விலங்குகள் இறைச்சிக்காக வளர்க்கப்படுது. அது பெரும்பாலும் ஃபேக்டரி ஃபார்ம்ஸில் வளர்க்கப்படுது. மெனி பீப்புள்ஸோட பிரைமரி இன்ட்ராக்ஷன்ஸ் அனிமல்ஸோட என்னன்னா அதை சாப்பிட்றது தான். உண்ணக்கூடிய ஆர் தடை செய்யப்பட்ட விலங்குகளாக கருதப்படுவதில் சொசைட்டி டிஃபர் ஆகுது. கொஸ்டின் ரைஸ்டு இன்க்ளூடட், அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு விலங்கு ஏன் சுவையானது அண்ட் மற்றொரு விலங்கு தடை செய்யப்பட்டிருக்கு, அது ஏன் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு லிவிங் பீயிங்கை இறைச்சியாக மாற்றுவது என்றால் என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டுக்காக அனிமல்ஸை கில் பண்ணுறதுனால என்ன மாரல் கவலைகளை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. 10 மில்லியன் லேண்ட் அனிமல்ஸை ஆண்டுதோறும் உணவுக்காக மட்டுமே வளர்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், அனிமல்ஸ் ஆன் ஃபர் ஃபார்ம்ஸ், க்ளோத்திங். மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அனிமல்ஸோட தோல் அண்ட் ரோமங்களை உடைகள் மற்றும் தங்கும் இடங்களா பயன்படுத்தி வராங்க. இறைச்சிக்கான ஃபேக்டரி ஃபார்ம்ஸை போலவே ஃபர் ஃபார்ம்ஸும் பெருகிய முறையில் தொழில்மயமாக்கப்பட்டு லாபம் ஈட்டி வராங்க. ஃபர் ஃபார்ம்ஸில் அனிமல்ஸை எப்படி நடத்துகிறாங்க, சுரண்டல்கள் பார்த்தின எத்திக்கல் அண்ட் சோஷியல் கொஷின்ஸை அது எழுப்புது. வேர் ஆர் அனிமல்ஸ் கண்டினியூட். ஃபர்ஸ்ட் ஒன், அனிமல் இஸ் சயின்டிஃபிக் லெபார்டரிஸ். ஹியூமன் அனாட்டமி பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு பழங்காலத்திலிருந்தே அனிமல் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் பயன்படுத்தப்பட்டு வருது. இன்றும் ஆண்டுதோறும் சுமார் 20 மில்லியன் அனிமல்ஸ் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. HAS ஸ்காலர்ஸ் ஸ்டடீஸ், ரிசர்ச்சர்ஸ்களுக்கும் அனிமல்ஸ்க்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப். லெபார்டரி அனிமல்ஸோட சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன், பரிசோதனையின் கலாச்சாரம் அண்ட் நெறிமுறை சூழல்கள், விலங்குகளை பயன்படுத்துவதற்கான சயின்டிஃபிக் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ், இதெல்லாத்தையும் தான் HAS ஸ்காலர்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், அனிமல்ஸ் அட் ஒர்க். நியோலித்திக் ரிவல்யூஷன்ஸ்க்கு அப்புறம் மனிதர்கள் விலங்குகளுடன் இணைஞ்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட முதல் வீட்டு விலங்கு டாக்ஸ் தான். கால்நடைகள் அண்ட் குதிரைகளை போன்ற பெரிய விலங்குகள் விவசாயத்துக்கும் மனித நாகரிகத்தை வளர்க்கவும் உதவுச்சு. இன்றும் கூட அனிமல்ஸ் சிகிச்சை பணிகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. ஊனமுற்றோர்களுக்கு கம்பானியன்ஸாக இருக்கு. ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரிசன்ஸ்களில் அனிமல்களுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. தேர்ட் ஒன், அனிமல்ஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட். அனிமல்ஸ் ஜூ, மெரைன் பார்க், சர்க்கஸ், ரேடியோஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணுது. ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடட் பந்தயம், சண்டை, தந்திரங்களை நிகழ்த்துதல், காளை சண்டை, மேய்ச்சல் சோதனைகள் அண்ட் வேட்டையாடுதல், இது எல்லாமே வந்து நடக்குது. HAS ஸ்காலர்ஸ் ஆய்வு பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அனிமல்ஸோட கல்ச்சுரல் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றது. செகண்ட் ஒன், ஹியூமன் அனிமல் பர்ஃபார்மன்ஸ், மனித சமுதாயத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஃபோர்த் ஒன், அனிமல்ஸ் இன் விர்ச்சுவல் வேர்ல்ட். டிவி, யூடியூப் அண்ட் மூவிஸில் அனிமல்ஸ் அதிகளவு காட்டப்படுது. அனிமல் பிளானட் 1996 நேச்சர் டாக்குமெண்ட்ரிஸ், வெட்னேரியன்ஸ், ஜூ கீப்பர்ஸ் அண்ட் பெட்டோட பிஹேவியர்ஸ் பற்றின ரியாலிட்டி ஷோஸ்களை கொண்டுள்ளது. யூடியூப் அண்ட் பிளாக்ஸ் அழகான விலங்கு வீடியோக்களை கொண்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். க்யூட்னஸ் ஓவர்லோடடாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ், எனக்கு சீஸ் பர்கர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரியான வீடியோஸ், க்யூட் திங்ஸ் ஃபாலிங் அஸ்லீப், விலங்குகள் தூங்க முடியாமல் தவிக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து அது காட்டுது. விர்ச்சுவல் அனிமல்ஸை பார்க்குறது வேர்ல்டு வைடு பிரபலமான ஒரு பொழுதுபோக்காக மாறிட்டு இருக்கு. வேர் ஆர் அனிமல்ஸ், வைல்டு, கல்ச்சுரல் அண்ட் லீகல் ஸ்பேசஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அனிமல் இன் தி வைல்டு. அனிமல்ஸ் ஹியூமன் சொசைட்டிக்கு வெளியே வாழுது. ஆனால் உண்மையான காட்டு பகுதி இடங்கள் வந்து சுருங்கிட்டே வருது. ஹியூமன்ஸ் இன்னும் காட்டு விலங்குகளை இதன் மூலியமாக சந்திச்சுட்டு வராங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம்.
நடைப்பயணம், சுற்றுலா அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்ல இதை பார்க்க முடியுது. ஹண்டிங், பறவைகளை கண்காணிக்கிறது அண்ட் திமிங்கலங்களை கண்காணிக்கிறது, கார்டன் டேமேஜ் ஆர் ரோட் கில் என்கவுண்டர்ஸ்ல அனிமல்ஸை பார்க்குறாங்க. வைல்டு என்கவுண்டர்ஸ் ஹியூமன் அண்ட் வைல்டு அனிமல்ஸ் ரெண்டு பேர்த்துலையுமே ஏற்படுத்தும் தாக்கத்தை HAS அறிஞர்கள் ஆய்வு செய்கிறாங்க. செகண்ட் ஒன், அனிமல்ஸ் அவுட் ஆஃப் பிளேஸ். சில நேரங்களில் அனிமல்ஸ் சொசைட்டினால பரிந்துரைக்கப்பட்ட இடங்களுக்கு வெளியே இருக்கும். கிறிஸ் பல்லோ அண்ட் கிறிஸ் வால்பர்ட் 2000. எக்ஸாம்பிள், ஸ்ட்ரே டாக்ஸ். தெருநாய்கள் யூகேல சட்டவிரோதமானது. டாக்ஸ் அவங்களுக்குன்னு சொந்தமான பெட்டா மட்டும்தான் இருக்கும். தெருநாய்கள் சட்டவிரோதமானது. ஃபெரல் கேட்ஸ் வளர்ப்பு அல்லது காட்டுப்பூனைகள் அல்ல, பெரும்பாலும் துரத்தப்பட்டது ஆர் ரவுண்டட் அப் ஆனது. பீஜன்ஸ் ஒரு காலத்துல தூதர்களா இருந்த புறாக்கள் இப்போது நகரப்புற பூச்சிகளா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கேசஸ் அனிமல்ஸோட ரோல்ஸ், கலாச்சார விளக்கங்களை எடுத்து காட்டுது. தேர்ட் ஒன், அனிமல்ஸ் இன் ரிலீஜியன், மித் அண்ட் ஃபோக்லர். ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் விலங்குகளை உள்ளடக்கியது. வார்ஷிப், டேபோஸ் ஆர் சாக்ரிஃபைசஸில் அனிமல்ஸ் இருக்கு. காட், ஸ்பிரிட்ஸ் ஆர் சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ்க்கு சிம்பிள்ஸாக இருக்கு. ஹியூமன் கண்டிஷன்ஸை குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க மதம் அனிமல்ஸை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஃபோர்த் ஒன், அனிமல்ஸ் ஆஸ் அ சிம்பிள்ஸ் அண்ட் லாங்குவேஜ். லிங்குவிஸ்டிக் மெட்டஃபர்ஸ், உவமைகள் அண்ட் அவதூறுகளில் அனிமல்ஸ் தோன்றும். ஹியூமன் லாங்குவேஜ் அனிமல்ஸோட குறிப்புகள்னால நிறைந்துள்ளது. அது கல்ச்சுரல் ஆட்டிடியூட்ஸை பிரதிபலிக்குது. அறிஞர்கள் ஆய்வு செய்கிறாங்க. அனிமல்ஸை அவதூறு பேசுவதன் மூலம் பெண்களையும் சிறுபான்மையினரையும் எப்படி குறிவைக்கப்படுறாங்க என்பதையும், படுகொலை போன்ற சொற்கள் ஹியூமன்ஸ்க்கு மெட்டஃபரை எப்படி பயன்படுத்துறாங்க என்பதை ஆராய்ச்சி பண்றாங்க. அனிமல்ஸ் ஹியூமன் தாட்டுக்கு மிரரா செயல்படுறாங்க. ரேஸ், கிளாஸ் அண்ட் ஜெண்டர் பத்தின கருத்துக்களை வடிவமைக்குது. ஃபிஃப்த் ஒன், அனிமல்ஸ் அண்ட் லா அண்ட் சொசைட்டி. அனிமல்ஸ் கோர்ட் சிஸ்டம் அண்ட் லீகல் கோட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. லா அட்ரஸஸ். ஃபர்ஸ்ட் ஒன், விலங்குகளிடமிருந்து மனித பாதுகாப்பு. எக்ஸாம்பிள், நியூசன்ஸ் லா. செகண்ட் ஒன், மனிதர்களிடமிருந்து அனிமல்ஸை பாதுகாத்தல். எக்ஸாம்பிள், க்ரூவலிட்டி லாஸ். தேர்ட் ஒன், உயிரின பாதுகாப்பு. எக்ஸாம்பிள், அழிஞ்சு வரும் உயிரின சட்டம். அனிமல்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இன்க்ளூடட் மனிதர்கள் மீதான தாக்குதல்கள், விலங்குகளை கைவிடுதல், சேவல் சண்டை அண்ட் சட்டவிரோதமான சிறைப்பிடிப்புகள். பொதுவாக அனிமல்ஸ் சட்டபூர்வமான ப்ராப்பர்ட்டிஸாக கருதப்படுது. காட்டு விலங்குகள் கூட பொது ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ அதுக்குன்னு இண்டிபெண்டன்ஸ் ரைட்ஸ் இல்லை. அனிமல் ரைட்ஸ், விசிபிலிட்டி அண்ட் ஹியூமன் டிபெண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கான்ஃப்ளிக்ட் இன் ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப். ஹியூமன்ஸோட வாழ்க்கை அனிமல்ஸ் கூட ஆழமாக இணைக்கப்பட்டிருக்கு, அவற்றை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோதல்களை உருவாக்குது. இந்த கான்ஃப்ளிக்டை தீர்க்க அனிமல் ரைட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் மூமெண்ட்ஸ் தோன்றுச்சு. பல வெஸ்டர்ன் சொசைட்டியில் விலங்குகள் ஒடுக்கப்பட்ட மைனாரிட்டிஸாகவே கருதப்படுவது அதிகரிச்சுட்டு வருது. மேலும் ஆர்கனைசேஷன் சிறந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் ரைட்ஸ்க்காக போராடுறாங்க. இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்ஸ் இம்பேக்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு அறிஞர்கள் அவற்றை ஸ்டடி பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், ஒய் லொகேஷன் மேட்டர்ஸ். மனிதர்கள் விலங்குகளை எப்படி வகைப்படுத்துகிறாங்க என்பதை பொறுத்து விலங்குகள் எங்கு வாழ்கின்றன என்பதை தீர்மானிக்கப்படுது. பண்ணை விலங்குகள், உயிரியல் பூங்கா விலங்குகள், ஆய்வக விலங்குகள், காட்டு விலங்குகள், செல்லப்பிராணிகள், இது மாதிரி வகைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி வகைப்படுத்துறது ட்ரீட்மெண்ட் அண்ட் சோஷியல் பர்செப்ஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பொதுமக்களின் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்ட விலங்குகள், ஃபேக்ட்ரி, ஃபார்ம்ஸ், லேப்ஸில் இருக்கும் அனிமல்ஸ் பெரும்பாலும் தெரியும் விலங்குகளை விட மோசமான ட்ரீட்மெண்ட்ஸை அனுபவிக்குது. எக்ஸாம்பிள், இறைச்சி சாப்பிட்றத பெரும்பாலும் ஆராய்ச்சி பண்ணப்படுறதே இல்லை. ஏன்னா பீப்புள்ஸ் அனிமல்ஸ் எப்படி வளர்க்கப்படுது அண்ட் கொல்லப்படுது அப்படின்றத பார்க்கறதே இல்லை. தேர்ட் ஒன், ஹியூமன் டிபெண்டன்ஸ் ஆன் அனிமல்ஸ். ஹியூமன் சொசைட்டிஸ் அனிமல்ஸை நம்பி இருக்கு. எதுலெல்லாம் அப்படின்னா ஃபுட், கிளாத்திங், செக்யூரிட்டி, லேபர், ப்ளஷர் அண்ட் கம்பானியன்ஸில் நாம் விலங்குகளை நம்பி இருக்கோம். HAS ஆஸ்க் கிரிட்டிக்கல் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸ் எப்படி இவ்வளவு அதிகமாக அனிமல்ஸை சார்ந்திருக்காங்க அப்படின்னு. செகண்ட் கொஷின் இந்த டிபெண்டன்ஸ் முக்கியமானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன், இதை நம்ம மாற்ற முடியுமா இல்லை மாற்றணுமா அப்படின்னு கொஷின் பண்ணியிருக்காங்க. டிஃபைனிங் தி அனிமல்ஸ் இன் HAS. ஃபர்ஸ்ட் ஒன், த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெஃபினிஷன்ஸ். ஹியூமன் அனிமல் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி HAS ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் அனிமல்ஸ் என்று எதை கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரைசஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஹியூமன்ஸை எப்படி வரையறுக்கிறாங்க.
செகண்ட் ஒன் அனிமல்ஸை எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனிமல்ஸ் பெரும்பாலும் ஹியூமன் கேட்டகரிஸ்னால வரையறுக்கப்படுது. செல்லப்பிராணி, கால்நடை, வேலை செய்யும் விலங்கு இது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வகைகள் பயன்பாடு அண்ட் இடம் சார்ந்த இருப்பிடத்துடன் பிணைக்கப்பட்டிருக்கு. ஹவுஸ், ஃபார்ம், லேப், டிவி, வைல்டு இது மாதிரி. ஹியூமன்ஸ் பொதுவாக விலங்குகள் அல்ல என வரையறுக்கப்படுறாங்க. இருந்தாலும் பயாலஜிக்கலி ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் தான். கென் ஷெப்பிரோ 2008 ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் என்பது கேரட் அண்ட் வெஜிடபிள்ஸ் சோஷியல் கருத்துக்களை பிரதிபலிக்கும் ஒரு மொழியியல் பிரச்சனை என்று சொல்றத போன்றது. செகண்ட் ஒன் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். அனிமல்ஸை வெறுமனே அனிமல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது அடிமைத்தனத்தை வலுப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா வர்சஸ் அவங்களோட எல்லை மனிதர்கள் ஒரு சில விஷயத்த அனுமதிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில அனிமல்ஸை சாப்பிட்றாங்க, ஒரு சில அனிமல்ஸை உழைப்புக்காக பயன்படுத்திக்கிறாங்க, மற்ற விலங்குகளை எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸாக நடத்துகிறாங்க. நான் ஹியூமன் அனிமல்ஸ்க்கு அனிமல்ஸ் அப்படின்னு ஃபிலாசபர் லிசா கேம்பரர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபோக்லரிஸ்ட் போரியோசாக்ஸ் பாரம்பரியத்தின் மூலம் விலங்குகளை டிஃபைன் பண்ண சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா மித், லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதில் எல்லாத்துலேயும் தான் சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ் ஹியூமன் ஐடியா அண்ட் ப்ராக்டிஸ்களோட இணைஞ்சிருக்கு. தேர்ட் ஒன் டீகன்ஸ்ட்ரக்ஷன் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் மேலே எப்படி மீனிங்ஸை திணிக்கிறாங்க என்பதை வெளிப்படுத்துறதே ஸ்காலர்ஸோட நோக்கமாக இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு சிக்கன் பெரும்பாலும் உணவு, பிரஸ்ட், லெக், நக்கட்ஸ் அப்படின்னு மட்டுமே அழைக்கப்படுது. கொஸ்டின்ஸ், சிக்கன் அதன் கமாண்டிட்டிவ் ஃபார்முக்கு பியாண்ட் அது யாரு அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ்களை வரையறுக்கப்பட்ட வடிவங்களில் மட்டுமே நாம் அறிஞ்சிருக்கும் போது அதை உயிரினங்களாக பார்க்கறத சொசைட்டி டிஃபிகல்ட் ஆக்கிடுச்சு. இப்போது நம்ம ஹென் அப்படின்னு சொன்னால் அது உயிர் உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுவே நம்ம சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை நம்ம சாப்பிட்ற பொருளாக மட்டும்தான் பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தை தான் அவங்க டிஃபிகல்ட்டியாக சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பேங்கிஸ் எக்ஸாம்பிள் மேக்கிங் இன்விசிபிலிட்டிஸ் விசிபிள். இன்ஸ்டாலேஷன் த வில்லேஜ் பெட் ஸ்டோர் அண்ட் சார்கோல் கிரில் 2008 NYC. அனிமட்ரானிக் டிஸ்பிளே கோழிகளை மெக் நக்கட்ஸாக மாற்றும். காஸ்மெட்டிக் டெஸ்டிங்ஸில் அவற்றின் பயன்பாட்டை ஹைலைட் பண்ணும் ரேபிட்ஸ் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுது. இந்த ஆர்ட் ஒர்க் சொசைட்டியில் அனிமல்ஸ் பயன்பாட்டின் மறைக்கப்பட்ட யதார்த்தங்களை எக்ஸ்போஸ் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ் அண்ட் their யூசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பெர்செப்ஷன் ஷேப்ஸ் ட்ரீட்மெண்ட். எக்ஸாம்பிள், டாக்ஸ் இன் அமெரிக்கன் சொசைட்டி. நம்ம கம்பானியன்ஸாக போற்றப்படுபவர்கள் அதை சாப்பிட்றத நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஒரு பெட்டை வளர்த்துட்டு அதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் நம்மளால சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. சில ப்ரீட்ஸ் இருக்கு பிட்புல்ஸ் மாதிரி ரொம்ப ஆபத்தானது அல்லது வித்தியாசமாக நடத்தப்படுவதாக காணப்படுது. அவாய்டட் ஆர் கண்ட்ரோல்டு. ஹியூமன் அனிமல்ஸ்க்கு வெவ்வேறு அர்த்தங்களை வழங்குறாங்க. இது நாம அதை எப்படி தொடர்பு கொள்கிறோம் அப்படின்றத மாற்றுது. செகண்ட் ஒன் ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் HAS ஃபோக்கஸ் அனிமல் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். அனிமல்ஸை எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரோல்ஸாக வகிக்குது அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுது. கோல் இன்விசிபிளாக இருக்கிறத விசிபிள் ஆக்குறது. ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்றுக்கொள்ளப்படாத நடைமுறைகளை வெளிப்படுத்துது. எக்ஸ்போஷர் ஹியூமன் அனிமல் இன்ட்ராக்ஷன்ஸில் அக்லி ஆர் ஹிடன் சைட்ஸை வெளிப்படுத்தி காட்டுது. அட்வொகேசி சில HAS அறிஞர்கள் அனிமல் ஆதரவாளர்கள் அனிமல்ஸ் மேலே இருக்க ஆர்வத்தினால தூண்டப்பட்டிருக்காங்க. அனிமல்ஸோட லைஃப்பை மேம்படுத்த HAS அண்ட் எத்தாலஜியில் இருந்து அறிவை பயன்படுத்துகிறாங்க. தேர்ட் ஒன் ஆப்ஜெக்டிவிட்டி இன் HAS. எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பும் உண்மையிலேயே ஆப்ஜெக்டிவாக இல்லை, அதே மாதிரி HASும் விதிவிலக்கு இல்லை. அறிஞர்கள் அவங்களோட வேல்யூஸ், பயாஸ் அண்ட் அஜெண்டாஸை ரிசர்ச்சுக்கு கொண்டு வராங்க. அனிமல் ட்ரீட்மெண்ட்ஸோட உண்மைகளை HAS எக்ஸ்போஸ் பண்ணுது. சில சமயங்களில் எத்திக்கல் ஆர் பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸை தூண்டுது. நாலேஜ் ஃபார்ம் HAS கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பாலிசி மேக்கிங், சோஷியல் அவேர்னஸ், அனிமல் வெல்ஃபேர் ப்ராக்டிஸ் இதெல்லாம் அதில் இருக்குது. ஃபோர்த் ஒன் கிரிட்டிக்கல் அனிமல் ஸ்டடீஸ் CAS. CAS என்பது HAS உடன் தொடர்புடையது, ஆனால் தெளிவான அரசியல் அஜெண்டாவை கொண்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னா விலங்கு சுரண்டல், ஒடுக்குமுறை அண்ட் அதிகாரத்தை ஒழிக்கிறது தான். CAS ஆக்டிவிஸ்ட்ஸ் இன்க்ளூடட் கிரிட்டிக்கல் அனிமல் ஸ்டடீஸ்க்காக ஜேர்னல்ஸை வெளியிடுறது, கல்வி மாநாடு நடத்துதல், என்கேஜிங் இன் ஆக்டிவிசம். எக்ஸாம்பிள், வளாகத்துக்குள்ள சைவ உணவுகளை ஊக்குவித்தல், அகாடமிக் அனிமல்ஸ் ரிசர்ச்சை எதிர்த்தல். ஆப்ஜெக்டிவிட்டி அண்ட் ஸ்காலர்ஷிப் இன் HAS. ஃபர்ஸ்ட் ஒன் நோ அட்வொகேசி ரெக்வயர்ட்.
இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அட்வகேசி ஆர் பொலிட்டிக்கல் நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெச்ஏஎஸ் சொல்றது இல்லை. அனிமல்ஸோட நலனில் அறிஞர்கள் ஆர்வமாக இருக்கலாம், ஆனால் அகாடமிக் ஒர்க்ஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் ஆனது. செகண்ட் ஒன், இன்டர்டிசிப்ளினரி ஸ்காலர்ஷிப். ஹெச்ஏஎஸ் ஸ்காலர்ஸ் இது போன்ற துறைகளிலிருந்து வந்திருக்கலாம். அது என்னன்னா ஜியோகிராஃபி, சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, ரிலீஜியஸ் ஸ்டடீஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இந்த மாதிரி எந்த துறைகள்ல இருந்து வேணாலும் வந்திருக்கலாம். பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும் ஹெச்ஏஎஸ் ஆராய்ச்சி கடுமையான அறிவு சார்ந்த முறைகளை பின்பற்றுறது. தேர்ட் ஒன், எவிடன்ஸ் பேஸ்டு ஃபோக்கஸ். ஹெச்ஏஎஸ் தனிப்பட்ட நம்பிக்கைகளை விட அனலைசிஸ் அண்ட் எவிடன்ஸை வலியுறுத்துது. இது அறிவு உரிமையாக டிஸ்கைஸ்டு அனிமல் ரைட்ஸ் என்ற கிரிட்டிசிசம்ல இருந்து ஃபீல்டை காப்பாத்துது. மெத்தடாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்ஏஎஸ் டிஃபைன்ட் பை சப்ஜெக்ட் நாட் மெத்தட். ஹெச்ஏஎஸ் என்பது அதன் கருப்பொருள்களால் வரையறுக்கப்படுது. த ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப் இது மற்ற துறைகளை போல இல்லாம ஒரு குறிப்பிட்ட வழிமுறையால் வரையறுக்கப்படலை. அதன் இன்டர்டிசிப்ளினரி நேச்சர் அனைத்து அறிஞர்களிடமும் பகிரப்பட்ட மெத்தட்ஸ் ஆர் முன்னுதாரணங்களை கண்டறிய கடினமாக்குது. செகண்ட் ஒன், டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் அப்ரோச்சஸ். வழிமுறைகள் பெரும்பாலும் ஹெச்ஏஎஸ்ல குறிப்பிட்டுள்ள தனிப்பட்ட துறைகள்ல இருந்து கடன் வாங்கப்படுது. அது என்னென்ன அப்படின்னா சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, லிட்ரேச்சர் ஸ்டடீஸ். ஒவ்வொரு துறையும் அதன் சொந்த தியரட்டிக்கல் அண்ட் மெத்தடாலஜிக்கல் அப்ரோச்சை கொண்டுள்ளது. தேர்ட் ஒன், சேலஞ்சஸ் இன் நோயிங். ஹெச்ஏஎஸ் பல துறைகளை இணைப்பதனால் நமக்கு தெரிஞ்சதை நாம எப்படி அறிவது என்று பதிலளிக்கிறது கடினமா இருக்கலாம். ஹியூமன் சைட், சோஷியல், பிஹேவியர், கல்ச்சர், சொசைட்டி இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது ஈக்குவேஷன்ஸோட ஒரு பார்ட் ஆகும். அனிமல் சைட்ஸை புரிஞ்சுக்கிறது சிக்கலான தன்மையை சேர்க்குது. எத்தாலஜி, பயாலஜி அண்ட் பிஹேவியர் ஸ்டடீஸ்ல இருந்து நாலேஜ் தேவைப்படுது. கன்க்ளூஷன், ஹெச்ஏஎஸ் என்பது மனிதர்கள் அண்ட் விலங்குகள் பற்றின முழுமையான பல துறை ஆய்வுகளாகும். இது எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுது அப்படின்னா சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன், கல்ச்சுரல் மீனிங்ஸ், எத்திக்ஸ், லா அண்ட் விசிபிலிட்டி ஆஃப் அனிமல்ஸ் இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுது. சொசைட்டியில் அனிமல்ஸோட பங்கு அண்ட் பயன்பாட்டுகளை ஆராய்ச்சி பண்ணுது. அனிமல்ஸோட ஹிஸ்டாரிக்கல், லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் அதுகள் எல்லாத்தையும் ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணுது. ஹெச்ஏஎஸ் அண்ட் சிஏஎஸ் ரெண்டும் இணைஞ்சு ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கும் மேம்படுத்தவும் உதவுது. இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் டேல் டைம் வித் மீல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.